இவன் நீங்கள் எங்கே இருந்து பார்த்துருந்தாலும் உங்களை நான் வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு. சம்திங் இன்னைக்கு உங்களுடைய லைஃப்பில் நடக்க போகுது. எத்தனை பேர் ரெடி? ப்ராஃபிட், நான் ரெடி. இது என்னுடைய நாள். எல்லாம் உள்ள இறைவன் இந்த நாளை எனக்குன்னு சூஸ் பண்ணியிருக்கா. எஸ், நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். God சம்திங் நம்ம லைஃப்பில் செய்ய போகிறா. ஓ எஸ். எல்லாருமே ஓசன்னா ஜெயம், ஓசன்னா ஜெயம், ஓசன்னா ஜெயம். ஆமா, ரைட்? மீன்ஸ் ஓசன்னா அப்படின்னா என்னை காப்பாற்றும். ஈவன் இந்த காரியம் தாவீதுக்கும் நடந்திருக்கு. சேம் திங், எங்களை காப்பாற்றும். தாவீதுகிட்டையும் போய் சொல்லியிருக்காங்க, எங்களை என்ன செய்யுங்க? சங்கீதம் 118 நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சங்கீதம் 118, 25, 26 நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூறுவோம் அப்படின்ற அந்த வசனம் எல்லாம் வரும் பாருங்க. பார்க்கலாம், கொடுங்க பார்க்கலாம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், ஓகே, இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். 25 கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். பட் மேல இருக்கிற அந்த லைனை பாருங்க, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர். இந்த சேம் வார்த்தை ஜீசஸ் அந்த கழுதை மேல வர்றப்போ கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். the same word அந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. எஸ், பிகாஸ் ஆல்ரெடி இது ப்ரொஃபஸி பண்ணப்பட்ட வார்த்தை. இப்போ நீங்க கேட்கலாம், இன்னைக்கு சேவ் ஹஸ்தா, கடவுளே என்னை காப்பாற்றும், என்னுடைய காரியத்தை என்ன செய்யுங்க? வாய்க்க பண்ணுங்க. நான் செய்யற எந்த வேலையா இருந்தாலும் அது நடக்கணும். இப்போ மனிதனுடைய முதல் நோக்கம் என்ன? நான் எந்த வேலையிலெல்லாம் கை வைக்கிறேனோ அந்த வேலைகள் எல்லாமே நடக்கணும். இதுதானே மனிதனுடைய நோக்கமும் கூட, எண்ணமும் கூட. என் கணவரோ என் மனைவியோ என் பிள்ளைங்க எங்கே போனாலுமே என்ன செய்யணும்? அந்த காரியம் நல்லபடியாக நடக்கணும். ஆமா, ரைட்? எஸ். இதுதான் மனுஷனுடைய முதல் அடிப்படையான நோக்கம். நான் ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன், அந்த இன்டர்வியூக்கு போகும்போது அந்த இன்டர்வியூவில் நான் பாஸ் ஆகணும், ஜாப் ஆஃபர் லெட்டர் எனக்கு கொடுக்கணும். யோசிக்கிறோமா? யோசிக்கலையா? ஏன் யோசிக்கிறோம்? மனுஷனுடைய நோக்கம் என்ன? நான் எந்த இடத்துலையுமே நான் தோக்கக்கூடாது, நான் எல்லா இடத்துலையுமே ஜெயிக்கணும். ஜெயம் மாத்திரமே என்னுடைய முதல் குறிக்கோளாக இருக்கணும். எஸ், என்னுடைய சித்தாந்தம் என்ன? ஜெயம். எங்கே போனாலும் நான் ஜெயிக்கணும். எஸ், எங்கே போனாலும். இதை ஃபர்ஸ்ட் யார் ஏற்றுக்கணும்? நாம ஏற்றுக்கணும். எஸ். நாம ஜெயத்தை ஏற்றுக்கலன்னா, இங்கே கவனிங்க, நீங்கள் ஜெயத்தை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று மாத்திரம்தான் மிஞ்சும். அதுக்கு பேர் தோல்வி. நீங்கள் தோக்கலை, உங்கள் மனசு உங்களை தோக்கடிக்குது. எஸ். ஏன் உங்கள் மனசாட்சி உங்களை தோக்கடிக்குது? ஏன்னா எப்பவுமே நீங்கள் ஒரு நபரை தேடுறீங்க. யாராவது ஒருவர் வந்து என்னை காப்பாற்றணும். சொல்லுங்க, இறைவனே இப்பொழுதே என்னை காப்பாற்றும். மீண்டுமாக, இறைவனே இப்பொழுதே என்னை காப்பாற்றும். அப்ப உங்க மனசாட்சிக்குள்ள என்ன இருக்கு? யாராவது ஒருத்தர் வந்து உங்களை என்ன செய்யணும்? காப்பாற்றணும். யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவி செய்யணும். யாராவது ஒருத்தருடைய உதவியோ இல்ல ஆதரவோ யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படுது. ஆமா, ரைட்? ஆனா நீங்க எங்க போனாலும் உங்க மனசாட்சி உங்களை என்ன செய்யுது? தோக்கடிக்குது. ஏன்? ஏன்னா உங்க மனசுல எழுதியிருக்கிறது ஒரே ஒண்ணுதான், தோல்வி. உங்களை ஜஸ்ட் ஆராய்ஞ்சு பாருங்க. ஜஸ்ட் கண்ணை மூடுங்க, உட்காருங்க, உங்க மனதில் என்ன எழுதியிருக்கிறதுன்னு படிங்க. அப்படி நீங்க படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் உங்க மனதுக்குள்ள என்ன பயம் இருக்குன்னு. உங்க மனதுக்குள்ள இருக்கிற பயம் எல்லாமே தோல்வி. நான் போறேன், நடக்கும் இல்லை. கேள்வி என்னது? நடக்குமா? அந்த மாவை நான் ரிமூவ் பண்றேன். நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன், மேல ஒரு புள்ளியை வைக்கிறேன். இந்த புள்ளியானது உங்க வாழ்க்கைக்கு ஒரு மாபெரும் ஆரம்பமா இருக்கட்டும். சொல்லுங்க, I receive. ஈவன் தாவீது யாரு? தாவீது ஒரு தீர்க்கதரிசி. எஸ். நான் இது வரைக்கும் சங்கீதக்காரன் பாட்டு தானே பாடுவார். யார் சொன்னது அவர் பாட்டு பாடுவாருங்க? தாவீது பாட்டு பாடுறவர் இல்லை, அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஈவன் நீங்க போய் அப்போஸ்தலர் நீங்க வாசிச்சு பாருங்க, அவரை பத்தி தெளிவா எழுதுவாங்க. தீர்க்கதரிசி தாவீது. சங்கீதம் 118. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை யார் ஆசீர்வதிக்கிறது? இதை யார் சொல்றா? கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர்னு தாவீது அவர் மென்ஷன் பண்றாரு. அப்போஸ்தலர் 2:30 என்ன சொல்லுது பாருங்க. அவர் தீர்க்கதரிசின்னு சொல்லும். பீட்டர் எப்படி அவரை மென்ஷன் பண்றாரு பாருங்க. அவன் தீர்க்கதரிசியா இருந்து உன் சிங்காசனத்தில்
வீற்றிருக்க மாமிஷத்தின்படி உன் சந்நிதியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால். யார் தீர்க்கதரிசி? ஓகே, அடுத்தது சகோதரரே கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதுக்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியா இருந்து உன் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு என்ன செய்திருக்கிறார்? Promised. See, இது எல்லாமே prophesy. Oh yes. சொல்லுங்க, prophesy by the prophet. Prophesy by the prophet. மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம், prophesy by the prophet. Prophesy by the means prophet. already தீர்க்கதரிசியால் என்ன செய்யப்பட்டிருக்குது? எல்லாமே தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க நல்லா கவனிங்க. நீங்க ஈவன் பைபிளை நீங்க ரீட் பண்றப்போ எரேமியாவால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இருக்கா? இருக்கு. ஏசாயாவால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. Yes. means what? already prophesy பண்ணது. Yes. means already ஒருத்தர் தீர்க்க தரிசனமா சொல்லிருக்காங்க. Yes. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கு கொஞ்சம் காலம் yes. தீர்க்க தரிசனமா சொன்னது ஒரு காலம் அதற்காக ஏற்படுத்தப்படுகிறது. அந்த காலம் ஏற்படுத்தப்படும் பொழுது அந்த சூழ்நிலைகளும் சேர்ந்து அதோடு ஒத்து இசைந்து நகர்கிறது. Yes. சொல்லுங்க, prophesy prophet. Prophesy prophet. நான் ஏன் இதை சொல்றேன்? பிகாஸ் ஒருத்தர் முன்னதாகவே அறிவிக்கணும், ஒருத்தர் முன்னதாகவே தீர்க்க தரிசனத்தை சொல்லணும். அதனால தான் பைபிள் சொல்லுது, தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள்ல கிஃப்ட் என்ன செய்யணும்? விரும்பணும். கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஈவன் அங்க வசனம் சொல்லுது, சேவ் நவ் மீன்ஸ் கர்த்தாவே எங்களை என்ன செய்யும்? ரட்சியும். the same thing. ஒரே காரியத்தை மீண்டும் எடுத்துட்டு போய் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. அவர் குதிரை மேல வரும்போது கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஹோசன்னா சொல்றாங்களா? Yes. என்ன வேர்ட்? ஹோசன்னா. எல்லாரும் தங்க கிட்ட இருக்கிற எல்லா, that means இந்த palm trees, இன்னும் என்னென்ன கிளைகள்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் மேல எடுத்து ஆட்டுறாங்க. நீங்க நினைக்கலாம், அந்த சமயத்துல தான் அவங்க ஆட்டியிருக்காங்களா? தட் மீன்ஸ் அசைச்சிருக்காங்களா? ஷேக் பண்ணியிருக்காங்களா? இப்போ நம்மெல்லாம் தலைவர்கள்லாம் வரும்போது என்ன வீசுறோம்? கொடியாட்டுறோம். ஆமா, ரைட்? சி, அதே தான் லேவியராகமத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா பேரிச்சம்பழங்களை அந்த இலைகளை கொண்டு வந்து அந்த சமயத்திலேயே ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க? பிகாஸ் கடவுள் என்னை காப்பாற்றுகிறார். இவன் நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். லேவியராகமம் 23:39. நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகையை 7 நாள் ஆசரிக்க கடவீர்கள். முதலாம் நாளிலும் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சை ஓலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். That's it. அவ்வளவுதான். இதை தான் அவங்க செஞ்சிருக்காங்க. இன்னிலிருந்து 7ஆவது நாள் வரும்போது கடைசியா என்ன தெரியுமா நடக்கும்? இயேசுவை தூக்கி சிலுவையில் அடிச்சுட்டுப்பாங்க. சனிக்கிழமையா வெள்ளிக்கிழமையா? வெள்ளிக்கிழமை. இயேசுவை எப்போ தொங்க விட்டாங்க? வெள்ளிக்கிழமை தொங்க விட்டாங்க. பட் அவர் மீண்டும் எப்போ உயிரோட வந்தாரு? ஏன் 7 days முடியும் போது பண்டிகை முடிவடையுது. பட் பண்டிகை முடிவடையல. இனிமேல் தான் பண்டிகையே உங்க வாழ்க்கையில தொடங்குது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்? பிகாஸ் இந்த இடத்துல சொல்லப்படுறது எகிப்திலிருந்து கடவுள் மீட்டு காப்பாத்தி மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார். எங்க? அவங்களுடைய ஓன் லேண்டுக்கு, இஸ்ரவேல் லேண்டுக்கு மீண்டும் என்ன செஞ்சிருக்கிறார்? கடவுள் கொண்டு வந்திருக்கிறார். the same process தாவீதின் இடத்துல நடக்குது. கோலியாத் என்ன பண்றான்? டேய், உங்களுக்கு யாருக்காவது தெம்பு இருக்கா? யாராவது என்ன ஜெயிக்க முடியுமா? முடிஞ்சா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்க நிலம் யாருக்கு? உங்களுக்கு. சொல்றாங்களா இல்லையா? ஆனா அந்த இடத்துல என்ன நடக்குது? தாவீது கோலியாத்தை மேற்கொண்ட உடனே இவர் எங்களை காப்பாற்றினார், இவர் கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர், மீன்ஸ் கடவுளுடைய நாமம் கொண்டு இவர் போய் எதிரிகளை வீழ்த்தி நமக்கு ஜெயம் உண்டாக்கி நம்மை எதிரிகளிடத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறார். the same thing இப்பொழுதிலிருந்து எல்லாம் வல்ல என் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் காப்பாற்றட்டும். உங்கள் ஒவ்வொருவரையும் காப்பாற்றட்டும். ஈவன் நீங்க எப்படி இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, சொல்லுங்க, enough is enough. Enough is enough.
ஏன்? ஏன்னா எல்லாம் உள்ள இறைவன் உங்களை காப்பாற்ற போகிறார். Yes. இதுதான் முடிவு அப்படி நீங்க நினைக்கலாம், கிடையாது. இதுதான் உங்கள் வாழ்க்கைக்கான துவக்கமும், இதுதான் உங்க வெற்றி பாதைக்கான துவக்கமும், இதுதான் உங்கள் சாட்சி பாதைக்கான துவக்கமும், இதுதான் உங்க வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தின் பாதையாகவும் எல்லாம் வல்ல என் இறைவன் அமைக்க போகிறார். சொல்லுங்க, ஓ சன்னா, Oh, Sanna. Bring it on. எத்தனை பேருக்கு புரியுது? ஜஸ்ட் அவங்க மரத்தை வச்சு ஓ இந்தாங்க ஆட்டுங்க அப்படின்னா நம்மளும் ஆட்டுவோம். எல்லாம் ஓசனா சொல்லுங்க, ஓசனா. நோ, someone wants to rescue you from the danger. யாரோ ஒருத்தர் உங்களை என்ன செய்யணும்? காப்பாற்றணும். இன்னைக்கு எல்லாம் வல்ல இறை சக்தி உங்களை தொடரட்டும். Oh yes, I receive. உங்களை பின்தொடரட்டும். Yes. உங்களை காப்பாற்றட்டும். Yes. நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சொல்லுங்க, இறைவனே இறைவனே என்னை காப்பாற்றும். என்னை காப்பாற்றும். காட் இன்னைக்கு யாரெல்லாம் இங்க இருக்காங்களோ அவங்க ஒவ்வொருவரையும் நீர் காப்பாற்றுவீராக. Yes. எல்லா ப்ராப்ளமும் முடிவுக்கு வரட்டும். Yes. சொல்லுங்க, இப்பொழுதே இப்பொழுது என் வாழ்க்கையில் இருக்கிற என் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரட்டும். முடிவுக்கு வரட்டும். சொல்லுங்க, இட் இஸ் டன். It is done. பிகாஸ் 7வது நாள் பஸ்கா பண்டிகை வருது. நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டி. ஈவன் பிகாஸ் நீங்க அந்த பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அது என்ன செய்யணும்? அந்த ரத்தத்தை எடுத்து பூசுறது, வாசக்காலில் சங்காரதூதன் வந்து பார்த்துட்டு போகிறது, so many things இருக்கும். பட் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா யோவான் ஸ்நானன் சொல்கிறார், நம்மளுடைய பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர் தான் நமக்காக அடிக்கப்பட போகிறார். இது எல்லாமே ப்ரொஃபசி. ஒரு தீர்க்கதரிசியால் இது எல்லாமே உரைக்கப்படுது. நாட் ஒன்லி ஒன். யாரெல்லாம் இந்த பூமிக்கு வருகிறார்களோ அவங்க எல்லாருமே ஜீசஸை மென்ஷன் பண்ணாமல் போகலை. எங்களுக்கு பின் ஒருவர் வருகிறார், இன்னொருத்தர் ஸ்டார்ன்றாரு, இன்னொருத்தர் ப்ராஃபட்ன்றாரு, இன்னொருத்தர் சொல்றாரு ஒரு துளிர் முளைக்க போகுது, இன்னொருத்தர் சொல்றாரு அந்த சிங்காசனத்துல உட்கார போறாரு. பட் சகரியா சொல்றாரு கழுத மேல வருவார். Oh yes. சகரியா 9:9 என்ன சொல்லுது? சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். Rejoice greatly, O daughter of Zion, shout. O daughter of the Jerusalem, behold thy king come unto thee. Okay. He is just and having salvation. Salvation என்னது? ரட்சிப்பு means what? எங்களை காப்பாற்றும். அப்போ ஓசன்னாவுக்கு மீனிங் என்ன? காப்பாற்றும். எங்களை காப்பாற்றும். நீங்க எப்பெல்லாம் ஹோசானா அப்படின்னு நீங்க உச்சரிக்கிறீங்களோ இந்த வார்த்தையை நீங்க ஹெவனுக்கு அனுப்புறீங்க, சொர்க்கத்துக்கு அனுப்புறீங்க. நீங்க சொர்க்கத்துக்கு இது ஒரு கோட் வேர்ட். த சேம் திங் ஹோசானா அப்படி நீங்க மென்ஷன் பண்ணும்போது எந்த காரியத்துக்காக நீங்க ஹோசானாவை உச்சரிக்கிறீங்க? எஸ். ஓ எஸ். ஈவன் நான் சில சமயத்தில் இந்த ஹோசானா பிரேயரை ஏறெடுப்பேன். ஏன்னா காட் என்னை காப்பாற்றணும். எஸ். கடவுள் என்ன காப்பாற்றணும். ஈவன் நான் ஒரு நாள் எம்பசியில் இருக்கிறப்போ என்னுடைய விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அங்கிருந்து எனக்கு மெயில் வருது நான் டைரக்டா அப்பியர் ஆகணும்னு. பட் நான் இங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி போகும்போது தேர்தல் கவுண்டிங் நடக்குது, எலெக்ஷன் கவுண்டிங். அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் கவுண்டிங். அந்த சமயத்தில் நாங்கள் ஆஜராகணும் டெல்லியில். பட் நான் கடவுள்கிட்ட சொன்னது ஒன்று தான், காட் என்னை சேவ் பண்ணுங்க. பிகாஸ் ஒரு வாட்டி விசா என்ன ஆயிட்டு ரிஜெக்ட் ஆயிட்டுனா மீண்டும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து தான் அடுத்த விசாவே நமக்கு கொடுப்பாங்க. பட் நான் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்பியர் ஆகியும் ரொம்ப நேரம் அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. காடுகிட்ட சொன்னேன், காட் என்ன என்ன செய்யுங்க, காப்பாற்றுங்க. நான் அவங்ககிட்ட கேட்குறேன், விசா கிடைச்சிடுங்களே? அது யார்கிட்ட கேட்குறேன்? விசா ஆஃபீஸர்கிட்ட. அப்படி கேட்கக்கூடாது அவங்கக்கிட்ட. பட் நான் தைரியமாக கேட்குறேன், விசா எனக்கு கிடைச்சிடுங்களே? கோ, யூ வில் ரிசீவ் எ இமெயில், யூ வில் ரிசீவ் எ இமெயில். நான் ஜஸ்ட் அங்கே பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது மீண்டும் விசா ரிஜெக்ட். இப்போ எத்தனாவது தடவை விசா ரிஜெக்ட்? 2வது தடவை. ஏண்டா நேரில் பார்த்து கூட வாடா, ஆள் தெரியல உனக்கு? கேட்பமா கேட்க மாட்டோமா? பட் நான் மனசு தளரலை. ஏன்னா என்கிட்ட என்ன இருக்கு? ப்ராஃபஸி இருக்கு. எப்போ உங்ககிட்ட தீர்க்க தரிசனம் இருக்கோ நீங்க பயப்படக்கூடாது. உங்ககிட்ட தீர்க்க தரிசி இருந்தாலும் நீங்க பயப்படக்கூடாது. பிகாஸ் என்கிட்ட யார் இருக்கா? அதனால தான் யோசபாத் சொல்றா, believe is prophet, you will prosper. Oh yes. believe, தீர்க்க தரிசியை நம்பு. Yes. நீ எங்க போணுமோ அங்க இந்த நபர் உன்னை கூட்டிட்டு போய் விடுவார். Yes. சொல்றார், சியோன் குமாரத்தியே மகிழ்ந்து களிக்கூறு. Am I right? Yes. மிகவும்
எருசலேமின் குமாரத்தியே கம்பீரி, சியோன் குமாரத்தி. And then what? Jerusalem. Am I right? இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இதுதானே ஓசனான்னு சொல்லி பாடுறோம். ஜீசஸ் என்ன சொல்றாரு? ஏய் போய் என்ன செய், கழுதையே நான் சொன்னேன்னு அவனை கொடுக்க சொல்லு. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த காலத்தில் கழுதை எல்லாமே பென்ஸ் கார் மாதிரி. அப்போ கழுதை எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வாகனமாக இருந்திருக்கும். பட் ஜீசஸ் சொல்கிறார், ஏய் நான் கேட்டேன்னு சொல்லி அந்த கழுதை எடுத்துகிட்டு வா. யாராவது கேட்டாங்கன்னா தீர்க்கதரிசிக்கு வேணுமான்னு சொல்லு. தட்ஸ் இட். கோடு வேர்டு என்ன? தீர்க்கதரிசிக்கு வேணும். எல்லாரும் கேட்பாங்க, எல்லாரும் நினைப்பாங்களே என்னடா தீர்க்கதரிசிக்கு வேணும். ஈவன் அவங்க கழுதையை போய் அவுக்கிறப்போ ஓனர் வந்து கேட்குறாரு, ஹே 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 எங்கே எடுக்கிற இதை கேட்டா ப்ராஃபட் சொன்னார் எடுத்துட்டு வா. அவனும் தீர்க்கதரிசியா சொன்னார் எடுத்துட்டு போ, இந்தா கூட இந்த குட்டியை எடுத்துன்னு போ. Am I right? இதே நீங்களா? அது ப்ராஃபட் சொன்னார். அவர் அப்படி தான் சொல்லினே இருப்பார். நீ போமா அமைதியா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நோ, பிகாஸ் ஆல்ரெடி இது எல்லாமே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. எஸ், இன்னைக்கு as a prophet நான் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறேன். Oh yes. நீங்க வாழ்வீங்க. Yes, I receive. நீங்க நல்லா வாழ்வீங்க. Yes, I receive. நீங்க வாழ்ந்ததுக்கான அடையாளமே இந்த பூமியில உருவாகும். Yes. சொல்லுங்க, I receive. I receive. அதனால தான் அந்த வார்த்தையை நீங்க மேலே ஏறி வரும்போதே உங்க கண்ணில் படுற மாதிரி இருக்கும். ப்ராஃபட் இருக்கீங்களா? எஸ். ஏறி வரும்போது ஒருத்தர் அங்கே பார்த்துன்னு இருப்பாரு. அதில் வார்த்தை என்ன இருக்கும்? நான் வாழணும். ஆல்ரெடி ப்ராஃபஸி பண்ணியாச்சு. நீங்க ஒவ்வொரு நாளும் நல்லா வாழ்றப்போ ஆல்ரெடி ப்ராஃபட் சொல்லிட்டாரு நான் வாழுவேன்னு. நீங்க நல்லா வாழ்றப்போ நீங்க சொல்லணும், ஆல்ரெடி ப்ராஃபட் சொல்லிட்டாரு நான் நல்லா வாழ போறேன்னு. நீங்க ஏதோ ஒரு காரியத்தை போய் வாங்க போறீங்கன்னா நீங்க சொல்லணும், ஆல்ரெடி ப்ராஃபஸி பண்ணிட்டாரு நான் வாழ்ந்ததுக்கான அடையாளத்தை இந்த பூமியில. நீங்க ஏதோ காரியத்தை ரெஜிஸ்டர் பண்ண போற கூட இருக்கீங்களா? நீங்க ரெஜிஸ்டர் பண்றப்போ நீங்க யோசிக்கணும், ஆல்ரெடி ப்ராஃபட் சொல்லிட்டாரு வாழ்ந்ததுக்கான அடையாளத்தை நீ என்ன செய்ய போற? உருவாக்க போற. சொல்லுங்க, நான் வாழுவேன், நான் நல்லா வாழ்வேன். நான் வாழ்ந்ததுக்கான அடையாளம் இந்த பூமியில இருக்கணும். இது யாரோட தீர்க்க தரிசனம்? ப்ராஃபட் உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம். நீங்க தினமும் காலையில் எழுந்து இந்த தீர்க்க தரிசனத்தை வாசிக்கும் போது வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்குதோ இல்லையோ, வாழ்க்கைக்கான எல்லா அம்சங்களும் உங்களுக்காக காத்திருக்கும். அதனால எரேமியா சொல்றார், ஒவ்வொரு காலையிலையும் புதிதான கிருபை எனக்காக காத்து கொண்டு இருக்குது. இன்னைக்குரிய கிருபை நாளைக்கு கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. பிகாஸ் நாளைக்கு வேற ஒரு காரியத்தை இறைவன் உங்களுக்காக வச்சிருப்பார். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். புதிதான கிருபை உங்களுக்காக ஆபரேட் ஆக போகுது. as a prophet I prophesy பண்றேன். பட் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ப்ராஃபஸி பண்றப்போ ரிஜாய்ஸ் மோடுல இருக்கணும். நம்ம மோட் எல்லாமே எப்பவுமே ஏரோப்ளேன் மோடு தான். ஆப் பண்ணா ஒரே அடியா ஆப் பண்ணுது, திறந்து விட்டா ஒரே அடியா திறந்து விடுறது, பிளாக் பண்ணா ஒரே அடியா பிளாக். ஹாய் ஹலோ ஷலோம் ஷாலாம் அது குழம்பாவது போயா. திறந்து விட்டா ஷலோம் ஹவ் ஆர் யூ நைஸ் டு see you. ஏய் வாட்ஸ்அப்ல தான் வந்துக்கிறேன். நோ, சொல்லுங்க, நான் ப்ராஃபஸி பண்றேன். மீண்டும் சொல்லுங்க, நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். என் வாழ்க்கையை பார்த்து நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். என் குடும்பத்தை பார்த்து நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். சொல்லுங்க, இப்பொழுதிலிருந்து நான் எதெல்லாம் உரைக்கிறேனோ சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஒவ்வொன்றும் என் வாழ்க்கையில் நடக்க போகிறது. சொல்லுங்க, எஸ். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா சில பேர் தீர்க்க தரிசனத்தை வாங்குறாங்க. மோசே ஜீசஸை பத்தி சொல்லியிருக்காரு. ஈவன் யாரெல்லாம் ப்ராஃபட்டா வந்தாங்களோ எல்லாருமே ஜீசஸை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஐசாயா தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் இதெல்லாம் இயேசு கிறிஸ்து படிச்சுட்டு என்ன சொல்றாரு? இவர் சொல்றாரு, ஏசாயா மென்ஷன் பண்றாரே, அது வேற யாரும் இல்லை, நான் தான். சொல்றாரா? சொன்னாரா? சொல்லலையா? ஏன் சொன்னாரு? பிகாஸ் ஆல்ரெடி ஏஞ்சல்ஸ் இந்த எல்லா வார்த்தையுமே என்ன பண்ணிட்டாங்க? மேரிக்கு டெபாசிட் பண்ணிட்டாங்க. உன் வயிற்றிலிருந்து பிறக்க போற குழந்தை இந்த காரியம் எல்லாம் செய்யும். மேரியும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா மேரி எல்லா ப்ராஃபஸிஸுமே வச்சு நினைவு கூர்ந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுது.
Yes. என்ன செய்றாங்க? Yes. நினைவு கூர்றாங்க. பட் நீங்க நல்லா கவனிங்க, தீர்க்க தரிசனம் முதல்ல எப்படி வேலை செய்யும். இப்போ நம்ம சொல்றோம், இப்போ நான் யாரை பார்க்க போறேன்? ப்ராஃபட்டை பார்க்க போறேன். இன்னைக்கு நான் போய் அவரை பார்க்குறேன். எப்படி இருந்தாலும் அவர் என் கூட பேசுவார். அவர் பேசாம இந்த இடத்த விட்டு என்ன செய்ய மாட்டார். இந்த ப்ராஃபஸி ஃபர்ஸ்ட் என்ன செய்யும்? அவர் சொன்னா நடக்கும். எஸ், அதில் மாற்று கருத்து இல்லை. பிகாஸ் சில பேர் சொல்றாங்க, நீங்க சொன்ன உடனே வித்தின் 3 daysல அது நடந்துச்சு. அம்மா ரைட் சொல்றாங்களா இல்லையா? வித்தின் 3 weeksல நான் இடத்த ரிஜிஸ்டர் பண்ணேன், எனக்கு வேலை கிடைச்சது, நோய் மாறுச்சு, கன்சீவ் ஆனேன். சொல்றாங்களா? எஸ். ஜூம்ல என்னதான் நடக்குது? என்னைக்காவது நான் யாருக்காவது ஜோம் பண்ணியிருக்கேன். பட் அவங்க வந்து சொல்றது, நான் இந்த ஜூம் ப்ரோக்ராம் எப்போ நடக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏமா உள்ள வந்து உக்காந்தா போதும், ஏதோ ஒன்று ஆட்டோமேட்டிக்காக என் குடும்பத்தில் நடக்குது. சொல்றாங்களா? எஸ். எஸ். அப்படி அந்த ஜூம் ப்ரோக்ராமில் என்னதான் எல்லாம் யாரெல்லாம் என் கூட இருக்கீங்க எல்லாம் கையாட்டுங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, நானும் ஜூம் ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன், இந்நேரத்தை உட்காந்து 10 ஜப குறிப்புக்கு எழுதி வச்சு ஜோம் பண்ணியிருக்கலாம், இவரு நல்லா கையாட்டுன்றார். ஆமாவா இல்லையா? எஸ். எஸ் ஆர் நோ? எஸ். யாரெல்லாம் ஸ்மைல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? எல்லாம் ஸ்மைல் பண்ணுங்க. அப்போதான் ஒருத்தர் நம்ம ஆளுங்களை எடுத்து டப்பான் போட்டுருவாங்க. கொட்டாயிலேருந்து மேலே எடுத்து அமுத்தி ஒரு சிரிப்பு சிரிக்கணும். ஆமா ரைட். சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். ஒரு பாடல் பாடுறோம். டான்ஸ் ஆடுறவங்களாம் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆடி முடிப்பாங்க. இப்போ எல்லாரும் கை கட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் கை கட்டுவாங்க. சாட்சி சொல்கிறவங்க யார்? சாட்சி சொல்லுங்க பார்க்கலாம். சாட்சி. தட்ஸ் இட். ஆமா ரைட். பட் என்ன சொல்கிறாங்க? ப்ராஃபட் ஜூம் ப்ரோக்ராம்குள்ளே நாங்கள் வரோம், பட் வந்த உடனே கடவுள் எங்களுக்கு அற்புதம் செய்கிறார். சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ ப்ராஃபட் இங்கே எங்கே பேசினாரு? யாரோ ஒருத்தர்கிட்ட தானே பேசுகிறாரு. எல்லார்கிட்டையுமே பேசுகிறாரு. நீங்கள் ஜூமில் டாட்டா காமிங்க சொல்லுங்க. கார்விங் டாட்டா காமிங்க. ரைட். உனக்கு மிராக்கிள் நடக்கும். அவ்வளவுதான். வார்த்தை என்ன? மிராக்கிள் நடக்கும். பட் அடுத்த வாரம் வர்றப்போ ப்ராஃபட் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, உனக்கு மிராக்கிள் நடக்கும்னு. கடவுள் என்னுடைய லைஃப்ல மிராக்கிள் பண்ணிருக்காரு. எஸ். என்னது? ப்ராஃபட் இவ்வளோ நாள் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பணம் வரும் வரும்னு. பட் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, உனக்கு மிராக்கிள் நடக்க போகுதுன்னு. எஸ். இப்போ என் அக்கவுண்ட்ல 20 lakhs வந்து விழுந்திருக்கு. ஓ எஸ். சொல்றாங்களா இல்லையா? ப்ராஃபட் நீங்க நிலம் வாங்குவீங்கன்னு சொன்னீங்க. வித்தின் 3 weeksல நாங்க நிலத்தை பார்த்தோம். இப்போ எங்கேயும் போய் வாங்கிடாதீங்க. உங்களுக்கு நல்லா ஹேண்டில் பண்ண தெரியும், மறைச்சு, தட் மீன்ஸ் ஹைட் அண்ட் சீக் போட தெரியும் அப்படின்னா யூ கேன் டூ தட். வாங்கிட்டோம். எத்தனை நாள்ல? வித்தின் 3 weeksல. நீங்க சொன்னீங்க நிலம் வாங்குவீங்க, நீங்க சொன்னீங்க வீடு வாங்குவீங்க, நீங்க சொன்னீங்க சேர்ந்து வாழுவீங்க. ஆக்சுவலா இதெல்லாம் எப்படி நடக்குது? ப்ராஃபஸி. இந்த ஏப்ரல் மந்த் நீங்க சந்தோஷமா இருக்கணும். நீங்க சொல்லுவீங்க, ஏப்ரல் மாசத்துல ப்ராஃபட் சந்தோஷமா இருக்கணும். நான் கேட்பேன், ஏன்னு? என்ன உஷ்ணம் ப்ராஃபட், வீட்டுக்குள்ளாரியே இருக்க முடியல. நோ 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 நோ, மழை வரப்போகுது. உங்களை குளிர்ச்சி பண்ண, நான் மீண்டும் சொல்றேன், உங்களை குளிர்ச்சி பண்ண மழை வரப்போகுது. காட் மழையை அனுப்ப போறாரு. நீங்க எதெல்லாம் தீர்க்க தரிசனமா உரைக்கிறீங்களோ அந்த காரியம் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமான மழையா உங்க இடத்துல வரப்போகுது. சொல்லுங்க, I receive. I receive. சொல்லுங்க, prophesy. Prophesy. By the prophet. By the prophet. தீர்க்கதரிசியால் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இன்னைக்கு எதெல்லாம் டிக்ளேர் பண்றனோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கட்டும். I receive. எதெல்லாம் நான் பேசுறனோ அது எல்லாம் அப்படியே நடக்கட்டும். Oh yes. நான் மாற்றத்தை விரும்புறேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 3 மாசம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு எனக்கு தான் தெரியும். உங்க லைஃப்ல அது எப்படி இருந்ததுன்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும். ஈவன் ஜனவரி, மார்ச் இடையில ஒன்று இருக்கு. என்னது? பிப்ரவரி. ஜனவரி, மார்ச் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும். ஈவன் பிப்ரவரி எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும். எஸ். இந்த மாசம் என்னது? மந்த் ஆஃப் வண்டர்ஸ். என் வாழ்க்கையில கடவுள் வண்டர்ஸை காமிச்சார். The same God. இன்னும் எத்தனை நாள் இருக்கு முடியறதுக்கு? 2 days. இன்னும் 2 days இருக்கு. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். Oh yes. அதிசயத்தை இப்பொழுதே கடவுள் காண்பிக்கட்டும். Yes. Within 2 daysல 2 நாள்ல Yes.
சொல்லுங்க 2 நாள்ல அற்புதம் நடக்க போகுது. சொல்லுங்க இப்பொழுதுல இருந்து 2 நாள்ல அற்புதம் என் வாழ்க்கையில நடக்க போகுது. சொல்லுங்க yes in the name of Jesus. ப்ராஃபட் நான் மிராக்கிளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க யாரெல்லாம், நான் அதிசயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க யாரெல்லாம், இன்னைக்கு as a prophet நான் ப்ராஃபஸி பண்றேன். God something இன்னைக்கு உங்க லைஃப்ல செய்ய போறாரு. நான் மீண்டும் சொல்றேன், எல்லாம் வல்ல இறைவன் மாபெரும் மாற்றத்தை உங்க வாழ்க்கையில உருவாக்க போறார். சொல்லுங்க I receive. Bring it on prophet, bring it on. இது ஆல்ரெடி என்ன செய்யப்பட்டது? ப்ராஃபஸி. ஒரு நபர் வருவார், அவர் உங்களை காப்பாற்றுவார். அதனால தான் எல்லாருமே சொல்றாங்க சேவ் நவ், இப்பொழுது எங்களை என்ன செய்யுங்க, காப்பாத்துங்க. அதனால தான் ஜீசஸ் கழுத மேல ஏறின உடனே ஜெகரியாவுடைய தீர்க்க தரிசனம் ஜனங்களுக்கு ஞாபகம் வருது. ஜெகரியாவுடைய தீர்க்க தரிசனம் என்னது? சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். Rejoice greatly. Rejoice greatly. O daughter of Zion. Shout aloud. Shout aloud. O daughter of Jerusalem. Behold your king. Messianic king. He is coming to you. He is righteous and endowed with salvation. Okay. Humble and unassuming in submission to the will of the Father. Okay. And riding on a donkey. Riding on a donkey. Upon a colt. Okay. The foal of a donkey. Behold your king. Ena king? Messianic king. Messianic king. Messianic king means the Messiah. The Messiah means யாரு? Messiah யாரு? Jesus. ஆல்ரெடி இது யாரால உரைக்கப்பட்டது? Zechariah. Just Jesus Christ கழுத மேல ஏறின உடனே எல்லா ஜனங்களுமே, அவங்க எல்லாருக்குமே அலாட்மெண்ட் வந்திருக்கும். He is the one. அதனால தான் சில பேர் கேட்குறாங்க, இவர் யார்? இவர் எங்க இருந்து வராரு? அதுக்கு சில பேர் சொல்றாங்க, இவர் நாசரேத்திலிருந்து வருகிற தீர்க்கதரிசி. சொல்றாங்களா இல்லையா? இங்கே அந்த வசனம் தரீங்களா? ஓகே 1 3 go. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்லகேமுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று வந்துடுச்சா? தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. யாரால உரைக்கப்பட்டது? தீர்க்கதரிசி. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று. ஓகே 5 என்ன சொல்லுது? தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இது இங்கிலீஷ்ல தாங்க பார்க்கலாம். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். எஸ். ப்ராஃபட் மூலமா எந்தெந்த ப்ராஃபசிஸ் எல்லாம் உங்க வாழ்க்கையில வந்திருக்குதோ, ஓ எஸ், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதோ, எஸ், அது ஒவ்வொன்றும் இப்பொழுதே வேகம் எடுக்கட்டும். ஓ எஸ், ஐ ரிசீவ். இப்பொழுதே அது வேகமா நடக்க ஆரம்பிக்கும். ஐ ரிசீவ். தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. This is the full story of what was sketched earlier by the prophet. அப்ப ஆல்ரெடி இது எல்லாமே என்னது? sketched. sketched means what? sketch எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? வரையறதுக்கு, எழுதுறதுக்கு. am I right? yes. இந்த நாள் God உங்க ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணட்டும். I receive. இந்த நாள் God உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கட்டும். I receive. God sketch பண்ணட்டும். yes. உங்க லைஃப் எப்படி இருக்கணும்னு. yes. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், ஆமோஸ்ல இருக்கு, எல்லா காரியத்தையுமே ஃபுல் ஸ்டோரியும் God யாருக்கு சொல்லுவார்? ப்ராஃபட்டுக்கு சொல்லுவார். am I right? yes. இன்னைக்கு as a prophet அந்த இடத்துல நிக்கிறேன். oh yes. கடவுளுடைய தீர்க்கதரிசியா yes. உங்க காரியம் முடிஞ்சது. I receive. God sketch பண்றார். I receive. God எழுதுறார். yes.
இறைவன் எழுதுறார். Yes. முடிந்தது. Yes. உங்க வாழ்க்கையின் ஆரம்பம் இப்பொழுதே துவங்குகிறது. Yes. நீங்க வாழ போறீங்க. Yes. எல்லா காரியத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. Yes. ஜாப் நீங்க எங்க போனாலும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. Yes. ஃபைனான்ஸ் மணி நீங்க எங்க போனாலும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. Yes. சொல்லுங்க I receive. நான் ஆரோக்கியமா வாழ போறேன். Yes. நான் பலத்தோட இருக்க போறேன். Yes. நான் சுகத்தோட இருக்க போறேன். Yes. நான் தைரியத்தோட இருக்க போறேன். Yes. God Yes. என்ன தீர்மானம் பண்ணிருக்காரு. Yes. என் கூட அக்ரிமெண்ட் பண்ணிருக்காரு. Yes. என்ன வாழ வைப்பானு. Yes. சொல்லுங்க எழுந்து நின்னு. Yes. Yes.